தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். இந்த வார்த்தை நம் நம்பிக்கையின் அறிகுறி. ஆம், அன்றைய காலத்தில் உழவர்கள் நாற்று நட்டு பயிர் வளர்த்து 6 மாத காலம் உழைத்த உழைப்பின் பலனை வழங்கும் அறுவடை காலத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் உழவர் வாழ்வில் உருவான தொடரே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம் வாழ்வில் ஒரு நல்ல செயல் நடக்க வேண்டுமென்று அதற்காக முயற்சி எடுத்து உழைக்கும் போது தடங்களாக நம்மை சுற்றி உள்ளவர்கள் எதிர்மறையாக எது கூறினாலும், ஏன் நாம் காண்கின்ற காட்சிகள், செய்திகள் என்று எத்தனை தாக்குதல்கள் வந்து நமது நம்பிக்கையை குலைப்பதாக இருந்தாலும் கொஞ்சமும் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் நாம் நினைப்பது நிச்சயம் நல்ல முறையில் நடக்கும் என்று நம் மனதில் நம்பிக்கையோடு மேலும் மேலும் வலுவூட்ட நாம் நினைப்பது உறுதியாக நிறைவேறும். இதனை விளக்குவதே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்னும் வார்த்தையின் அர்த்தமாகும். இதனை வள்ளுவரும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றார். எனவே இந்த தைப்பொங்கல் நாளில் இருந்தாவது நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். வாழ்வில் வளம் பல பெறுவோம்.